என் தங்கமே, இப்போது நீ கேட்கும் இந்த வார்த்தைகள் சாதாரண எழுத்துக்கள் அல்ல. என் வராகி அம்மன் உன் ஆன்மாவுக்குள் ஊற்றி அனுப்பும் ஆற்றல். அது நீ எத்தனை இரவுகள் கண்ணீர் வடித்தாய், யாருக்கும் தெரியாமல் இதயம் நொறுங்கி அமைதியாக படுத்துக் கொண்டாய். ஆனால் உள்ளுக்குள் எவ்வளவு வலி என் தங்கமே. அந்த வலி வராகி அம்மன் கையில் போகிறது. இன்று முதல் வாழ்க்கை மாறும். அது நான் சொல்வது அல்ல, நீ அனுபவிக்கப் போகிற உண்மையே. உனக்காக வராகி அம்மன் கண் திறந்துவிட்டார் என் தங்கமே. நீ அழுத கண்ணீர் ஒரு துளியும் வீண் போகவில்லை. அந்த கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் உனக்கு ஆசீர்வாதமாக திரும்ப வர வராகி அம்மன் கட்டளை போட்டிருக்கிறார். நீ தோற்றுவிட்டாய் என்று நினைத்த அந்த இடத்திலேயே வெற்றி காத்திருக்கிறது. தள்ளி வைக்கப்படும் பொருட்களை யாரும் நிறுத்த முடியாது என்கிறார்கள் இல்லையே என் தங்கமே. வராகி அம்மன் அழைப்பால் வந்த ஆசீர்வாதத்தை கூட யாரும் தடுக்க முடியாது. இப்போது உன் வாழ்வில் அந்த தருணமே வந்துவிட்டது. நீ சொன்னாய் எல்லாம் இழந்துட்டேன் என்று. ஆனால் வராகி அம்மன் சொல்கிறார், நீ இன்னும் என்னை இழக்கலையே. நான் இருக்கிறேன். நீ கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என் தங்கமே. நான் உன் பின்னால் நிழலாய் நிற்கிறேன் என்று சொல்கிறாள். கண்கள் சிவந்து போய் நித்திரை கெட்டு போன இரவுகள், உனக்கு மறக்க முடியாத நினைவுகள். ஆனால் வராகி அம்மனுக்கு அது ஒரு வாக்குறுதி. நீ வலித்த இடமே நீ வளரும் இடம் ஆகும். நீ உடைந்த இடமே நீ உயர்ந்து நிற்கும் இடம் ஆகும். நீ அழுத இடமே நீ ஆசீர்வாதம் பெற்ற இடம் ஆகும். இன்று முதல் உன் பெயரில் எழுதப்படாத நல்லவை அனைத்தும் எழுதப்படும். திருடப்பட்ட அதிர்ஷ்டம் திரும்பும். யாரோ தடுக்க நினைத்து செய்தது எல்லாம் உன் முன்னே விழுந்துவிடும். உன்னை குறைக்க நினைத்தவர்களின் முன் நீ அதிகமாகி நிற்பாய். என் தங்கமே, கவலைப்படாதே. கடைசி நேரத்தில் கூட விடாமல் நிற்கும் ஒரு ஆற்றல் உன்னை சுற்றி இருக்கிறது. அந்த ஆற்றல் தாமரை கண்கள் கொண்ட வராகி அம்மன். அம்மன் உன் வாழ்க்கையில் இருளை தவிர்க்க வந்திருக்கிறார். நீ ஏன் பயப்படுறே? என்ன தோல்வி வந்தாலும் சரி, எந்த மனிதன் துரோகம் செய்தாலும் சரி, எந்த நெருக்கடியும் வந்தாலும் சரி, உன் பக்கம் வராகி அம்மன் இருக்கும்போது பயம் எதற்கு? நீ பாதை தெரியாமல் நடந்த பாதையில் அம்மன் ஒளி காட்டப் போகிறார். நீ கால் எடுத்து வைக்க பயந்த பாதையில் அம்மன் கையை நீட்டி நிற்கிறாள். வாரு என் தங்கமே, நான் இருக்கிறேன் என்று சொல்கிறாள். அந்த குரல் உன் மனத்துக்கு கேட்கட்டும். அந்த குரல் உன் இருதயத்துக்கு புரியட்டும். அந்த குரல் உன் பயத்தை உடைத்து விடட்டும். இன்று முதல் உன் வாழ்க்கை மாறும் என் தங்கமே. பரிசு போல வரும் ஒரு நல்ல செய்தி உன்னிடம் வரப்போகிறது. நீ சுமந்த பளுவை இறக்கித் தள்ளும் தருணம் வரும். உன் கண்ணீரை துடைக்க வராகி அம்மன் தூதர்கள் நிற்கின்றனர். நீ கேட்ட பிரார்த்தனையின் பதில் காற்றில் எழுதப்பட்டுள்ளது. நீ நம்பிக்கையை இழந்த இடத்திலேயே அதிசயம் கதவை திறக்கும். நீ என் பெயரை அழை என்று அம்மன் சொல்கிறாள். நான் உன் பாதையில் வருகிறேன் என்று அம்மன் உறுதி சொல்கிறாள். பயப்படாதே என் தங்கமே, நான் உன் கையை பிடித்திருக்கிறேன் என்று சொல்கிறாள். வாழ்க்கை உன்னை வடிகட்டி சோதித்திருக்கலாம். ஆனால் தேவி உன்னை பொன்னாக்கிக் கொண்டிருக்கிறார். மனிதர்கள் உன்னை கைவிட்டாலும் வராகி அம்மன் உன்னை தாங்கிக் கொள்ளப் போகிறார். உனக்கு இன்று இந்த வார்த்தைகள் சும்மா ஒரு சாதாரண உரை இல்ல. இது உன் ஆன்மாவுக்கு எழுதப்பட்ட விதி. உன் நம்பிக்கை மீண்டும் பிறக்கும். உன் இதயம் மீண்டும் மலரும். நீ மீண்டும் எழுந்து நிற்பாய். நீ யாரையும் போல இல்ல என் தங்கமே. நீ தேர்வு செய்யப்பட்டவள். நீ பயத்துடன் மட்டுமில்லை, நம்பிக்கையோடும் நடந்தால் பார்க்க வாழ்க்கை எப்படி மாறுகிறது. நீ விழுந்த இடம் மீது கை வைத்து எழுந்து வா. அந்த கண்ணீரை துடைத்து முன்னே போ. உன்னோட நடக்க வராகி அம்மன் தயார். உன்னுடைய பெயரை ஆசீர்வாத பட்டியல் மேலே எழுதி கொண்டிருக்கிறார். உன்னுடைய அதிர்ஷ்டம் கதவை தட்டிக்கொண்டு காத்திருக்கிறது. இதுவரை காத்திருந்த நேரம் வீண் இல்லை. அது உன்னை வலுவாக்கும். நாளை உன்னை உயர்த்தும். இன்று உன் பயம் கரைகிறது. நாளை உன் வாழ்க்கை மலர்கிறது. இந்த தருணத்தில் இருந்து உன் வாழ்க்கையின் அலை திரும்புகிறது. உனக்காக நல்லவை தரப்போகிறது என் தங்கமே. இன்று முதல் உன் கண்ணீரை துடைப்பவர் வராகி அம்மனே. என் தங்கமே, நிம்மதியாய் சுவாசி. அம்மன் உன்னை விட்டு போக மாட்டாள். அம்மன் உன்னை விழ விட மாட்டாள். அம்மன் உன் கையை பிடித்து நடத்துவாள். இப்போது உனது இதயத்தில் ஒரு மாற்றம் உணர்கிறாயா? அது வராகி அம்மனின் தொட்டு. அது உன்னுடைய ஆன்மாவை எழுப்பும் ஆற்றல். அதனால் பயப்படாதே என் தங்கமே. புதிய வாழ்க்கை உன் கதவை தட்டுகிறது. இனிமேல் வாழ்வு மாறும் என் தங்கமே. வராகி அம்மன் உன்னுடன் இருக்கிறார். என் தங்கமே, இங்கேயிருந்து தொடர்கிறேன். உன் இதயத்தில் இந்த வார்த்தைகள் விதையாக விழட்டும். அது மலர்ந்து பழம் தரும். நாளை நீயே காண்பாய். இப்போ உன் ஆன்மா கேட்டுக்கொண்டிருக்கிறது, என்னை விட்டேன்னா யாரும் இல்லையா என்று. அந்த கேள்விக்கே வராகி அம்மன் பதில், நீ ஒற்றையா? இல்லை, நான் இருக்கிறேன் என்றும் சொல்லி உன் பின்னால் நின்றுவிட்டார். என் தங்கமே, இந்த ஒரு தருணம் உன் வாழ்க்கையின் திருப்பம். உன் கண்ணீர் விழும் நேரத்திலேயே அம்மன் கண் திறந்த நேரம். அது உன்னுக்காகவே நிகழ்ந்த அதிசயம். நீ உணரவில்லை
நடக்கவில்லை என்றால் கூட அதிசயம் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. உன் பெயர் சொல்லாமல் உன் மூச்சின் அதிர்வில் கூட உனக்கான வேண்டுதலை அம்மன் உணர்கிறாள். இந்த உலகத்தில் யாரும் புரிந்து கொள்ளாத வலியை வராகி அம்மன் புரிந்து கொண்டிருக்கிறாள். அதனால் தான் இன்று உன்னிடம் நான் பேச வைக்கிறாள். நீ போன காலத்தில் உன்னை காயப்படுத்தினவர்கள், உன்னுடைய நன்மையை தடுத்தவர்கள், உன் அன்பை மதிக்காதவர்கள், அவர்களை எல்லாம் சமாளிக்காமலேயே அம்மன் உன்னை காப்பாற்றி வைத்திருந்தார். நீ வீழ்ந்திருக்கலாம், ஆனால் அழியவில்லை. நீ தளர்ந்திருக்கலாம், ஆனால் உடையவில்லை. இந்த இரண்டிற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. உடைந்தவர் முடிந்தவர், தளர்ந்தவர் மீண்டும் எழுந்து நிற்பவர். நீ தளர்ந்தவள் தான் என் தங்கமே, ஆனால் அங்கிருந்தே எழுந்து நின்று மேலெழப் போகிறவள். இன்று இங்கே இருந்து வாழ்க்கை மாறும். இது ஒரு ஆசீர்வாத உச்சரிப்பு அல்ல, அது உன் விதி திருப்பப்படும் தருணம். உன்னை கைவிட்டவர்கள் உன் வெற்றியை பார்க்க வேண்டிய நேரம் வருகிறது. நீ கேட்காமல் கிடைக்காத ஆசீர்வாதம் நீ கேட்காமல் கிடைக்க போகிறது. நீ எண்ணாத வழியில் கதவு திறக்கப்படும். நீ நினைக்காத மனிதர்கள் உன் வாழ்க்கையில் வருவர். அந்த வருகை நல்லதிற்காகத்தான் இருக்கும். என் தங்கமே, உனக்கு கடந்த காலத்தில் புண்பட்ட நினைவுகள் இருக்கட்டும். அந்த பொன் காயமில்லை இப்போது, அது கற்றுக் கொடுத்த பாடம். அந்த பாடம் உன்னை மேல்நிலைக்கு தள்ளப் போகிறது. நான் உன் கண்களை மூடச் சொல்கிறேன். நீ நேற்று வருந்தியதை நினைக்காதே. நீ நாளை பெறப்போகும் அதிசயத்தை கற்பனை செய். சமாதானமாய் மூச்சை இழுத்து உன் இதயத்துக்கு சொல்லி விடு, எனது வாழ்வு மாறுகிறது, நல்லவைகள் நடக்கிறது, நான் கைவிட மாட்டேன், வராகி அம்மன் என்னுடன் இருக்கிறார். இந்த வாக்கியம் உன் வாழ்வின் பூட்டு திறக்கும் சாவி. இது சாதாரண வரிகள் இல்லை, விதியை திருப்பும் நீ ஆற்றல் கொடுத்த உத்தரவு. உன் இதயம் உடைந்திருந்தால் அதில் ஒளி ஊற்ற வராகி அம்மன் வருகிறார். நீ அழுகையில் முகம் மறைத்தபோது கூட யாரும் இல்லாத அறையில் உன் அருகில் நின்றவள் அம்மன்தான். அது உனக்கு தெரியவில்லை. நீ அழுத கண்ணீரை யாரும் கவனிக்கவில்லை என்று நினைத்தாயோ? ஆனால் அந்த கண்ணீரின் சத்தம் நேராக அம்மன் சிம்மாசனத்திற்கே சென்றது. உனது அழுகை உன் பலவீனம் இல்லை, அது உன் ஆத்துமா பிரார்த்தனை. உன் வலி, உன் விழுந்த கால்கள், உன் நடுக்கம் எல்லாம் உன்னை முடிக்கவில்லை, உன்னை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது. இப்போது வராகி அம்மன் சொல்கிறாள், தேவையை நான் தருவேன், கண்ணீரை நான் துடைப்பேன், பாதையை நான் திறப்பேன். என் தங்கமே, நீ சிந்திக்க வேண்டியது ஒரே ஒன்று, நம்பிக்கை. உனது எதிர்காலத்தில் பிரகாசம் இருக்கிறது. உன் கையில் மலர்ந்திருக்கும் வெற்றி இருக்கிறது. நீ அடைந்த துன்பம் பின்னால் சென்று நிற்கும், அது உன்னை பின்தொடராது. நீ முன்னே சென்று கொண்டிருக்கிறாய் எனது பிள்ளையே என்று அம்மன் உன் இதயத்தில் குரல் எழுப்புகிறாள். நீ பயந்து நடுங்கினால் கூட நான் உன்னோடு நடக்கிறேன். நீ என் கையை பிடித்தால் நான் உன்னை உயர்த்துகிறேன். வழி தெரியாமல் சென்றால் கூட நான் உனக்கு வழிகாட்டுகிறேன். அந்த வராகி அம்மனின் குரல் தான் உன் உள்ளத்தில் இப்போது பதிந்திருக்கும் அன்பு. என் தங்கமே, ஒரு நேரம் வரும், அந்த நேரம் வந்துவிட்டது. நீ இல்லாமல் போய்விட்டேன் என்று உணர்ந்த எல்லா நொடிகளும் தற்போது வீணானவை அல்ல. அந்த ஒவ்வொரு நொடியும் உன்னுள் உள்ள சக்தியை கூடியிருக்கிறது. நீ இப்படி வலிக்கத்தான் பிறக்கவில்லை, நீ பிரகாசிக்கத்தான் பிறந்தவள். நீ சாய்ந்து அழுதது உன் தோல்விக்காக அல்ல, அது உன் வெற்றிக்கான தயாரிப்பு. யாரோ பின்னால் நின்று உன்னை தள்ளி அழிக்க நினைத்தார்கள், ஆனால் வராகி அம்மன் முன் வந்து உன்னை காப்பாற்றினார். அதுதான் நீ இன்னும் உயிருடன் நம்பிக்கையுடன் இருக்கிறாய். இன்று முதல் நீ பேசும் வார்த்தைகளில் சக்தி இருக்கும். இன்று முதல் நீ எடுக்கும் அடிகளில் அதிசயம் இருக்கும். இன்று முதல் உன் வாழ்க்கையில் நல்லவர்கள் நடக்க வருவார்கள். உன்னிடம் இருந்து தப்பித்து ஓடியவர்கள் திரும்ப முடியாது. காரணம், நீ மாறிக்கொண்டிருக்கிறாய். இன்று முதல் பயம் உன்னுள் இல்லை. இன்று முதல் சாபம் உன்னை காணாது. இன்று முதல் தடை உன்னை தடுக்காது. இன்று முதல் கண்ணீர் ஆசீர்வாதமாக மாறும். இன்று முதல் இருள் ஒளியில் கலங்கும். இன்று முதல் வராகி அம்மன் உன்னை நடக்க வைக்கிறாள். என் தங்கமே, இந்த தருணம் உன் வாழ்க்கையின் மறுபிறப்பு நேரம். இந்த வார்த்தைகளை உன் உள்ளத்தில் வைத்துக்கொள். நான் பலவீனமில்லை, நான் விழவில்லை, நான் எழுந்து நிற்கிறேன், நான் வாழ்வேன், நான் வெல்வேன், நானே என்னுடைய அதிசயம், நான் வராகி அம்மன் பிள்ளை. இந்த உணர்வு உன் இரத்தத்தில் நஞ்சாக அல்ல, ஆற்றலாக ஓடட்டும். உன் வருங்காலம் திறந்த கதவாக உள்ளது. நீ உள்ளே நடக்க வேண்டும், அதுதான் உன் வெற்றி. உனக்கு பிரகாசமான நாட்கள் வந்துவிட்டன என் தங்கமே. நான் உன்னுடன் நிற்கிறேன். நான் உன்னை கைவிட மாட்டேன். உன் கண்ணீர் உன் வாழ்வை மாற்றும். எண்ணியதற்கு மீறி ஆசீர்வாதம் வரும், அன்பு வரும், அமைதி வரும், சமாதானம் வரும். வராகி அம்மன் உன் கையில் கையை வைத்து நடத்தி வருகிறார். இப்போது இந்த தருணத்தில் இருந்து உன் வாழ்க்கை மாறுகிறதே என் தங்கமே. இதை உணர்ந்துவிடு, அது உண்மையிலேயே நிகழ்கிறது. உன் கண்ணீர் துடைக்கப்பட்டது, உன் இதயம் சமாதானம் கண்டது, உன் பாதை ஒளிவிட்டது, உன் வாழ்க்கை உயர்ந்து பறக்கிறது. வராகி அம்மன் உன்னுடன் இருக்கிறார்.
என் தங்கமே, இங்கேயிருந்து தொடர்கிறேன். இந்த வார்த்தைகள் உன் இதயத்தில் பதியட்டும். இன்று முதல் உன் வாழ்க்கை திசை மாறப்போகிறது. நீ படிக்கும் ஒவ்வொரு வரியிலும் வராகி அம்மன் உனக்கு ஓர் ஆற்றலை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். அதற்காகத்தான் உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். நீயே நினைத்து பாரு, எத்தனையோ நாள்கள் நீக்காக காத்திருந்த ஆசீர்வாதங்கள் இன்று கதவை தட்டுகின்றன. அதுவே மாற்றத்தின் அறிகுறி. அது விதி எழுதும் தருணம். உன்னை அழிக்க வந்த துன்பம் உன்னை உருவாக்கி விட்டு போகிறது. அதை நீ எதிர்கொள்ள தெரிந்து விட்டாய். அதனால் தான் இந்த வரிகள் உன் உள்ளத்தில் உயிர் பெறுகிறது. என் தங்கமே, கண்ணீர் வந்தால் அதை பயந்து நிற்காதே. அது உன் பலம், உன் ஆன்மா, உன் மண்ணின் மனம். நீ அழுத ஒவ்வொரு துளியும் ஆசீர்வாதத்தின் விதை போல் பூமியில் விழுந்தது. அந்த விதைகள் இப்போது முளைக்கின்றன. உனக்கு தெரியாமல் தருணங்கள் முடிவு செய்து கொண்டிருக்கின்றன. யார் உன்னை தடுத்தார்கள்? யார் உன்னை குறைத்தார்கள்? யார் உன்னை சிறிதாக்கி பேசினார்கள்? அவர்கள் எல்லா சொற்களும் இனி உன்னிடம் பலவீனமாகிவிடும். ஏனென்றால் உன் உள்ளே இப்போது எழுந்திருக்கிறது ஒரு ஆற்றல். அது வராகி அம்மனின் ஆசீர்வாத குரல். நீ ஒற்றையல்ல, நான் இருக்கிறேன் என்று உன்னை அழைக்கும் குரல். என் தங்கமே, யாரோ உன்னை பின்னால் வைத்து சிரித்திருக்கலாம். யாரோ உன்னை பற்றி தவறாக நினைத்திருக்கலாம். யாரோ உன் மனதை உடைத்திருக்கலாம். ஆனால் இன்று அவர்கள் எல்லாம் பின்னால் போகிறார்கள். உன் வாழ்க்கை முன்னே செல்கிறது. நீ முன்னேறுகிறாய். துன்பத்தால் அல்ல, தைரியத்தால், காயத்தால் அல்ல, கண்ணீரால் அல்ல, நம்பிக்கையால் தான். இந்த உலகம் உன்னை எண்ணாமல் இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தை உருவாக்கிய என் தேவி உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்கான காரணம் உன்னுடைய இதயம், உன்னுடைய பரிவு, உன்னுடைய தூய்மை, உன்னுடைய பொறுமை. இந்த நான்கையும் சேர்த்தால் உருவாகிறது ஒரு ஆன்மீக அதிசயம். அதுதான் உன் அழகு. என் தங்கமே, அமைதியாக அம்மனின் பெயரை நினை. உன் இதயத்தில் ஒரு தீபம் எரியும். அந்த தீபம் உன் பாதையை ஒளிவிடும். நீ எந்த இருளிலும் விழுந்தாலும் அந்த ஒளி உன்னை வெளியே கொண்டு வரும். கதவை தட்டாத வாய்ப்பு கதவை உடைத்து உள்ளே வரும் அளவுக்கு நீயை தகுதியானவளாக்கி விட்டாய். இதுவரை உன்னை உன் கண்ணீர் தடுத்தது. இனி உன்னை உன் நம்பிக்கை தூக்கும். நீ நம்பிக்கையை இழந்து ஓய்ந்திருந்தாய். ஆனால் இன்று அந்த நம்பிக்கை உன்னை மீண்டும் எழுப்புகிறது. உன் உள்ளிருந்து ஒரு குரல் வருகிறது, நான் முடியும் என்று. அது வராகி அம்மனின் குரல். உன்னை விட்டுப்போனவர்கள் ஒரு நாள் திரும்பி பார்த்தாலும் நீயோ முன்னே சென்று கொண்டிருப்பாய். அவர்கள் நிழலாகி நீ வெளிச்சமாகிறாய். அவர்கள் தவறாகி நீ உண்மையாகிறாய். அவர்கள் பின்னால் போய் மறையும்போது நீ உன் விதியின் கதவை திறந்து நடந்தே போவாய். உன்னை மறைத்து வைத்த நல்ல அதிர்ஷ்டம் இன்று வெளிவரப் போகிறது. ஒரு ஒளிப்புயல் போல உனது முன்பே நிற்கப் போகிறது. நீ இன்னும் நம்பிக்கையோடு எதிர்பார்த்து நிற்க வேண்டும். உனக்கு நேரம் மோசமில்லை, உனக்காக நேரம் மாறிக்கொண்டிருக்கிறது. என் தங்கமே, உன் மனதில் உள்ள ரகசிய ஆசை ஒன்று இருக்கிறது. அதை பற்றி யாருக்கும் சொல்லவில்லை. ஏனென்றால் அவர்கள் கேலி செய்யக்கூடும் என்று பயந்தாய். அம்மன் அந்த ஆசையை இப்போதே கையில் வைத்திருக்கிறார். கொடுக்க வேண்டிய நேரத்தை காத்திருக்கிறார். ஆசீர்வாதங்கள் ஓடி வந்து உன் வாழ்க்கையை சுற்றி பிடிக்கப் போகிறது. கத்தரித்துவிடப்பட்ட கனவுகள் மீண்டும் மலரப்போகின்றன. இழந்த வாய்ப்புகள் திரும்பி வரப்போகின்றன. எதிர்பாராத கதவுகள் திறந்து போகின்றன. இந்த உலகம் உன் மீது பார்த்து ஆச்சரியப்பட போகிறது. எப்படி இது சாத்தியம் என்று. ஆனால் நீ அறிவாய், இது சாதாரணம் இல்லை. இது வராகி அம்மனின் கிருபை. உன் பயத்தின் பின்னால் அதிகமான ஆற்றல் இருக்கிறது. உன் கண்ணீரின் பின்னால் அதிகமான ஆசீர்வாதம் இருக்கிறது. உன் துன்பத்தின் பின்னால் பெரிய அர்த்தம் இருக்கிறது. அதை இப்போதே புரிய முடியாது. ஆனால் நாளை உன்னை அதிசயம் காத்திருக்கும். நேரம் வரும்போது உனக்கு எல்லாமே தெளிவாகும். நீ எதிர்கொண்ட எல்லா வலிகளும் உன் வலிமைக்கு காரணம் ஆனது. உன்னை கீழே தள்ள நினைத்தவர்களின் பேச்சு உன் வெற்றிக்கான எரிபொருளாக மாறும். நீ உன்னை நம்பி வராகி அம்மனை நினைத்தவுடனே விதி உன்னை எழுப்புகிறது. என் தங்கமே, இதயத்தில் இருந்த அவமான காயங்கள் சரியப்படும். வஞ்சகம் செய்தவர்கள் உனக்கு முன்னே நாணுவதற்கான நாள் வரும். உன்னை கைவிட்டவர்கள் திரும்ப மாட்டார்கள். திரும்ப வேண்டும் என்றாலும் முடியாது. ஏனென்றால் நீ இப்போது உயர்ந்து நிற்கிறாய். ஒரு சக்தியின் கையில் நீ எழுப்பப்பட்டிருக்கிறாய். அது சாதாரண மனித சக்தி அல்ல, அது வராகி அம்மனின் கரம். நீ எந்த நேரமும் தனிமையில்லை. நீ கரைந்துவிட்டாய் என்று நினைத்த நொடியிலேயே அம்மன் உன்னை காப்பாற்றி கட்டி அணைத்திருக்கிறார்.
என் தங்கமேடி, இந்த வரிகள் உன் உள்ளத்துக்கு மருந்து, நச்சல்ல, பயமல்ல. இந்த வரிகள் ஒளி. இந்த ஒளி உன் பாதையை ஒளிரச் செய்யும். இந்த ஒளி உன் இதயத்தை சூடாக்கும். இந்த ஒளி உன் வாழ்வை மாற்றும். நீ வலிமை குறைந்து களைப்பாக இருந்து கொண்டிருக்கலாம், ஆனால் இந்த தருணத்தில் இருந்து உன்னுள் புதிய இரத்தம் ஓடுகிறது, புதிய நம்பிக்கை எழுகிறது, புதிய சக்தி உன் மார்பில் துடிக்கிறது. அது வராகி அம்மனின் சுவாசம். இன்று முதல் உன் வாழ்வை மாற்ற எழுதப்பட்டிருக்கிறது இந்த ஆசீர்வாதம். என் தங்கமே, ஒரு மூச்சு விடு, அதில் உள்ள துக்கத்தை வெளியே போக விடு. இன்னொரு மூச்சு விடு, அதில் உள்ள நம்பிக்கையை உள்ளே வர விடு. அம்மன் உனக்கு அருகில் இருக்கிறார் என்று உணர்ந்து கொள். உன் கையை நீட்டி உள்ளே சொல்லு, நான் தயாராக இருக்கிறேன். என் வாழ்வு மாறட்டும், என் விதி மலரட்டும். நான் பயப்பட மாட்டேன், நான் விழ மாட்டேன், நான் முடிவில் வெல்வேன். இந்த உணர்வு உன் நரம்புகளில் ஓடட்டும். இது உன் விதி, இது உன் காலம், இது உன் பாதை, இது உன் எழுச்சி. இப்போ இந்த கடைசி வரி உனக்காக என் தங்கமே. உன்னுடைய கண்ணீரை துடைக்க வந்தவர் வராகி அம்மன், உன்னுடைய வாழ்வை மாற்ற வந்தவர் வராகி அம்மன், உன்னுடைய பாதையை ஒளியால் நிரப்ப வந்தவர் வராகி அம்மன். இன்று முதல் உன் வாழ்க்கை மாறுகிறது என் தங்கமே. நீ எழுந்து நிற்கலாம், உன் சக்தி திரும்பிவிட்டது. நீ வெல்லப் போகிறாய், உன் வாழ்க்கை உயரப்போகிறது. ஆசீர்வாதம் உன்னை தேடி வருகிறது. வராகி அம்மன் உன்னுடன் இருக்கிறார். என் தங்கமே, இங்கேயிருந்து தொடர்கிறேன். உன் இதயத்துக்கு இந்த வார்த்தைகள் மருந்தாய் இருக்கட்டும், அது நிம்மதியாய் ஊற்றாக ஓடட்டும். இப்போது நீ வாசிப்பது ஒரு உரை இல்லை, இது உன் வாழ்வில் மாற்றத்தை எழுதும் சக்தி. வராகி அம்மனின் கரம் உன்னை தொட்டு கொண்டிருக்கிறது. நீ உணராதாலும் அந்த சக்தி உன் நரம்புகளில் ஓடுகிறது. நீ இதுவரை கேட்ட குரல்கள் எல்லாம் உன்னை குறைத்தவை, உன்னை பயமுறுத்தியவை, உன் மதிப்பை கேள்விக்குள் கொண்டவை. ஆனால் இன்று கேட்கிற இந்த குரல் வேறு. இது உன்னை எழுப்புகிறது, இது உன்னை உயர்த்துகிறது, இது உனக்குள் இருந்த உறங்கிய ஒளியை விழிக்கிறது. என் தங்கமே, நீ எத்தனை முறை ஒரு மூலையில் உட்கார்ந்து கண்ணீர் விட்டாய், யாருக்கும் தெரியாமல். உனக்கு ஏற்பட்ட அவமானத்தை நீயே இழுத்து பிடித்து உள்ளே வைத்து கொண்டாய். குடும்பம் என்று நினைத்தவர்கள் உன்னை வலியடித்தார்கள், நண்பர் என்று நம்பியவர்கள் உன்னை விட்டு விட்டார்கள், காதல் என்று நினைத்தவர்கள் உன் இதயத்தை நொறுக்கி போனார்கள். ஆனால் கேள் என் தங்கமே, இந்த எல்லாவற்றின் முடிவில் விழுந்து கரைந்த நீ மட்டும் அல்ல, உன்னோடு விழுந்தது உன் பழைய வாழ்க்கை, உன்னோடு கரைந்தது உன் பழைய விதி. இப்போது எழுவது நீ, இன்று உருவாகுவது புதிய நீ. வராகி அம்மன் சொல்கிறாள், உன் கண்ணீர் சும்மா இல்லை, ஒவ்வொரு துளியும் ஒரு வாக்குறுதியாய் மண்ணில் விழுந்தது. வாக்குறுதி நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது. உன் நெஞ்சில் துடிப்பு வேகமாய் ஓடுகிறது. அந்த துடிப்பு பயம் அல்ல, அது மாற்றத்தின் அறிகுறி. நீ இதுவரை பூட்டப்பட்ட கதவை தட்டியும் திறக்கவில்லை, அது உன் தவறல்ல, அது கதவு திறக்கும் நேரம் வரவில்லை. இப்போது அந்த நேரம் வந்துவிட்டது. உன் மூச்சு கூட விதியை அழைக்கிறது. காற்றும் உன் அருகே நின்று காத்திருக்கிறது. வானமும் உனக்கு ஒப்புதல் தருகிறது. என் தங்கமே, நம்ம வாழ்க்கையில் சிலர் வருவார்கள், நம்மை உயர்த்த, நம்மை காப்பாற்ற, நம்மை முன்னேற்ற. இதுதான் உண்மையான வருகை. ஆனால் சிலர் வருவார்கள் நம்மை சோதிக்க, நம்மை தள்ள, நம்மை உடைக்க. அவர்கள் வருவது தண்டனை இல்ல, அது அடையாளம். நீ உயரப்போகிறாய் என்பதற்கான அடையாளம். உன்னுடன் நடந்த அநியாயம் உன்னை தாழ்த்த வந்தது அல்ல, அது உன்னுடைய ஆன்மீக உயர்வை துரிதப்படுத்த வந்தது. இந்த உணர்வு உனக்கு புரிந்தால் நீ பயப்பட மாட்டாய், நீ அழ மாட்டாய், அதையே உன் வலிமையாக மாற்றுவாய். என் தங்கமே, உன் பெயரை சொல்லாமலே உன்னை ஆசீர்வதிக்க அம்மன் முன்வந்திருக்கிறார். நீ போன கோவிலில் அமைதியா நின்று கொண்டிருந்தாய், ஆனால் உன் இதயத்தில் ஓர் அழைப்பு இருந்தது. அந்த அழைப்பு கேட்கப்பட்டது உன் சுவாசத்தில், உன் கண்ணீரில், உன் மௌனத்தில். அந்த அழைப்பு நேராக அம்மன் பாதத்திற்கு சென்றது. அதற்கான பதில் இப்போது உன் வாழ்க்கையில் கதவாக திறக்கிறது. நீ தயார் ஆகணும். உன் கண்ணீரை துடைக்க அம்மன் துண்டு பிடித்து நிற்கிறாள். உன் கையை பிடித்து அனுப்பாமல் நின்று கொண்டிருக்கிறாள். நான் இருக்கிறேன், கவலைப்படாதே என்று சொல்கிறாள். நீ பல முறை தோற்றது போல் தோன்றியிருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு தோல்வியிலும் ஒரு சின்ன பாடம் மறைந்து கிடந்தது. அந்த பாடங்களே இப்போது உனக்கு இறக்கை வளர்க்கிறது. நீ இவ்வளவு சோதனைகள் எதற்காக என் தங்கமே? தேவி உனக்கு சொல்ல வருகிறாள், நான் உன்னை எரிச்சலடைய வைக்கவில்லை, உன்னை எரிச்சியில் சாம்பலாக்கவில்லை, உன்னை சாம்பலில் இருந்து தீ போல எழ வைக்க தயாராக்கி வைத்தேன். நீ எரிந்தது தோல்விக்காக அல்ல, உருவாகத்தான். நீ அழுதது முடிவிற்காக அல்ல, ஆரம்பத்துக்காகத்தான். நீ தனிமையைச் சந்தித்தது தண்டனையாக அல்ல, உன்னை என்னிடம் கொண்டு வருவதற்காக.
என் தங்கமே, சில கண்ணீருக்கு சத்தம் இருக்கும், சில கண்ணீருக்கு வலி இருக்கும், சில கண்ணீருக்கு கதறல் இருக்கும். ஆனால் உன் கண்ணீருக்கு பிரார்த்தனை இருந்தது. அதனால்தான் இத்தனை நாட்கள் விழுந்தாலும் நீ உடைக்கப்படவில்லை. அதனால்தான் உன்னை யாரும் நிறுத்த முடியவில்லை. அதனால்தான் உன் உள்ளம் இன்னும் உயிரோடு இருக்கிறது. நீ உயிரோடு இருக்கிறாய் என்றால் இன்னும் முடிவாகவில்லை, இன்னும் முடிவு எடுக்கப்படவில்லை. உன்னுடைய வெற்றி பக்கம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த முடிவு உன் கண்ணீரினால் அல்ல, கிருபையினால் எழுதப்படும். என் தங்கமே, நினைப்பு வருதா? பிள்ளை வயதில் நீ ரொம்பவே சிரித்தாய், நம்பிக்கை நிறைந்து நடந்தாய், உலகம் நல்லதுதான் என்று நம்பினாய். ஆனா வாழ்க்கை உன்னை திருப்பி அதிர்ச்சி கொடுத்தது ஒன்றல்ல பல. அதே கோபத்தில் உன் சிரிப்பு மங்கியது, உன் நம்பிக்கை உடைந்தது, உன் மனசு பயத்தில் நடுங்கியது. ஆனாலும் உன் இதயத்தின் ஆழத்தில் சின்ன தீ இருந்தது. அந்த தீயை இன்று வராகி அம்மன் ஊதி எழுப்புகிறாள். அது ஒளி தரும், அது வழி காட்டும், அது உன்னை உயர்த்தும். உன் எதிர்காலத்தில் நல்லவர்கள் வரப்போகிறார்கள். பழையவர்களால் உடைந்த இடத்தை இவர்கள் சரி செய்வார்கள். உன்னை நம்பாதவர்களின் இடத்தை நம்பிக்கை கொண்டவர்கள் நிரப்பப் போகிறார்கள். நிழல் போனவை ஒளியாக மாறும், மூடிய கதவுகள் ஜன்னலாக திறக்கும், வாய்ப்புகள் காத்தின்றி உன்னையும் தேடி வரும். நீ ஓட வேண்டியதில்லை, பயம் வேண்டியதில்லை, முன் வந்து நிற்கும் ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்ள மட்டும் போதும். என் தங்கமே, உன்னிடம் கேட்டுக்கொள்கிறேன், இந்த தருணத்தில் ஒரு பிரார்த்தனை செய். பெரிய வார்த்தைகள் வேண்டாம், பெரிய மந்திரம் வேண்டாம், சங்கிலி மாலை வேண்டாம். ஒரு வரி போதும். அம்மா, நான் பயப்படுறேன், என்னை காப்பாற்று. நான் சோர்ந்திருக்கிறேன், என்னை நடத்தி வை. நான் இன்னும் நம்பிக்கையோடு இருக்கணும், என் கையை பிடித்து விடாதே. நீ இந்த வரியை சொன்னதுமே உன் ஆன்மாவின் போட்டு திறந்து விடும். அங்கிருந்து ஆசீர்வாதம் வழியும். நீ மேலெழுகிறாய். நாளை நீ வேற மாதிரி உணர்வாய். வீட்டின் காற்று கூட வேற மாதிரி இருக்கும், மனசு லேசாக இருக்கும், உடல் சுமை குறையும், இதயம் உள்ளிருந்து ஒளி வீசும். வராகி அம்மன் உன்னோடு இருப்பதை அனுபவிப்பாய். எல்லாம் சரியாய் போகும் என்கிற உணர்வு உன்னை சுற்றி நிற்கும். அது சாதாரண உணர்வு இல்லை, அது வராகி அம்மனின் கிருபை. என் தங்கமே, உன் பயணமே நிற்கவில்லை, நிற்கப் போவதுமில்லை. இந்த பயணம் முடிவதற்காக அல்ல, மாற்றுவதற்காக. உன்னை உடைத்ததுதான் உன்னை உருவாக்கியது, உன்னை வலியடித்ததுதான் உன்னை வலிமையாக்கியது, உன்னை தனிமைப்படுத்தியதுதான் உன்னை அம்மனிடம் கொண்டு வந்தது. அதற்காக நன்றி சொல்லும் நாள் வரும். கண்ணீருக்கு நன்றி சொல்வாய், அவமானத்துக்கும் நன்றி சொல்வாய், துரோகத்துக்கும் நன்றி சொல்வாய். ஏனென்றால் இவை இல்லாமல் நீ இவ்வளவு வலிமையானவளாக மாற மாட்டாய். இப்போது எழுந்திரு என் தங்கமே, சுவாசி. உன் இதயத்தில் சொல்லு, நான் தனியா இல்லை, வராகி அம்மன் என்னுடன் இருக்கிறார். நான் இழக்கவில்லை, நான் பெற்று கொண்டிருக்கிறேன். நான் சாயவில்லை, நான் எழுந்து கொண்டிருக்கிறேன். நான் தோற்கவில்லை, நான் தயாராகி கொண்டிருக்கிறேன். நான் நெருப்பில் சென்று பொன்னாகி வருகின்றேன். நான் நீண்ட பாதையில் ஒளியாகி வருகின்றேன். இது என் வாழ்க்கை, இது என் மீள் எழுச்சி, இது என் விதி, இது என் வெற்றி. வராகி அம்மன் உன்னோடு இருக்கிறார் என் தங்கமே. இன்று முதல் வாழ்க்கை மாறுகிறது. இதை உணர்ந்து பயப்படாமல் முன்னே போ. உன் கண்ணீரை துடைக்க அம்மன் கையில் துண்டு இருக்கிறது. உன் கையை பிடிக்க அம்மனின் கரம் நீட்டப்பட்டுள்ளது. நீ ஒற்றையல்ல, நீ ஒளியில் நடக்கிறாய். உன் வாழ்க்கை உயர்ந்து பறக்கிறது. ஆசீர்வாதம் உன்னை தேடி வருகிறது. வராகி அம்மன் உன்னுடன் இருக்கிறார்.